Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு 1 year பேபிக்கு ஃப்ராக் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வந்து ஆல்ரெடி ஒரு குர்த்திக்கு கட் பண்ண லைனிங் பேலன்ஸ் நம்ம இதை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கிளாத்தை எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 year பேபின்றதுனால இந்த அளவுக்கே போதுமானது. ஹைட் பார்த்திங்கன்னா 9 கிட்ட எடுத்துக்கிறேன். நான் கிட்ட எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் என் பொண்ணு வந்து விளையாடிட்டுருக்கா. இப்போ ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4.5 எடுத்திருக்கேன். ஆமாம், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 எடுத்திருக்கேன். நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எல் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 year பேபிக்கு 5.5 கரெக்டாக இருக்கும், லூஸாகவே இருக்கும். இப்போ நான் வந்து நெக் வித் வந்து 2 எடுத்திருக்கேன். ஷோல்டரு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே நம்ம ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு ஷோல்டர் வரும், ஒன் சைடு வந்து ரூப் மாதிரி வரும். இது பாருங்கள், நெக்லேருந்து அப்படியே நான் அந்த ஆம் ரவுண்ட் முடியுதில் அப்படியே ஒரு ட்ரா பண்ணிடுறேன். இந்த கட்டிங் ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி வீடியோ எடுக்கும் போது இதெல்லாம் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் தான் உங்களுக்கு மேலே இதெல்லாம் கொடுத்துருந்தேன், மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 எடுத்திருக்கேன். சாரி, செஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன், ஹிப்பு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம யோக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு வந்து இப்போ ஒன் சைடு ஷோல்டர் வருன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை எப்படி வரும், எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விதத்துலேயும் மாற்றி மாற்றி வச்சு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்கை கட் பண்ணி எடுக்கிறேன். நானும் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. ஷோல்டருக்கு அந்த ஒன் சைடு நம்ம மார்க் பண்ணது மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதனோட சென்டராக பார்த்து நான் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே தான் நம்ம ரூப் வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து பாட்டம்க்கான லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங்கோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 9 இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து நான் இந்த சாரீ மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ என் ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க அம்மாவோட சாரியில் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணுன்னு. இது வந்து முந்தான பார்ட்டு. இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. பேலன்ஸ் உள்ள கிளாத்தை என் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. 1 year பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்காக கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னுமே கிளாத் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே என் ஃப்ரெண்டுக்குமே இன்னொரு குர்த்தி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம நெக் பேட்டர்ன் வந்து அதான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறேன் அதனோட வீடியோ எடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா கீழே நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம். மெயின் கிளாத் கட் பண்ணுறதுக்காக எந்தளவுக்கு தேவைன்னு பார்த்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். லென்த் பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 கிட்டே எடுத்திருந்தேன். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கான உடனே ரிப்ளையும் நான் கொடுத்துருவேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அதை பற்றி வீடியோவும் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா வரும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் போடுறாங்க, நானும் போடணும், நமக்கும் தெரியும், நம்மளும் 4 பேர்கிட்ட காட்டணும், நம்ம என்ன பண்ணுறோன்றதை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நான் பார்த்திங்கன்னா 2020 இதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியல, அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ தான் அதுக்கான கரெக்டான நேரம் வந்திருக்கு போல். இப்போ தான் மறுபடியும் அதே சேனலில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுத்து நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வரதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து அந்த முந்தான பார்ட்டில் வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சிருந்தாலே அதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக் லைனில் ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோப் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் சென்டராக பார்த்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் ரோப்பெல்லாம் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துருந்தேன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்டுருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஸ்டிச்சிங்க்காக, அவ்வளோதான். இப்போ நான் ஆம்ஹோலும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எங்கெல்லாம் கர்வ்ஸ் வருதோ அங்கெல்லாம் குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நெக் லைனில் ஒரு கரெக்டாக எட்ஜிலேயே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதை ஃபுல்லாமே அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணும்போது சைடெல்லாம் ஒரு மாதிரி மடங்கி சுருண்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிக் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வேணும்னு சொல்லி, அதனால் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும், எதாவது உங்களுக்கு ஐடியா வேணும், இல்லை உங்களுக்கு எதாவது என்கொயரி இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்க ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதை நான் தப்பாக வச்சுட்டேன். நான் அது கவனிக்காமல் நான் பாட்டில் ஃபுல்லாக வீடியோ எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். முடிக்கும் போது தான் தெரியுது ஆப்போசிட்டில் தப்பாக வச்சுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வைக்கும் போது ஷோல்டர் டு ஷோல்டர் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வைங்க. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இங்கே வந்து எனக்கு பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததுனால நான் அவகிட்ட கத்திக்கிட்டே ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதை சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் நான் இதை பிரிச்சுட்டு ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்குது. முடிச்சாச்சு. இப்போ வந்து கீழே நம்ம பாட்டமுக்கு லைனிங் ஆட் பண்ணிடலாம். லைனிங்கை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது குட்டி குட்டி ப்ளீட்ஸாக அங்கங்கே நம்ம வச்சுக்கலாம். இது ஒன்றும் அந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஈவனாக வைக்கணும்னு ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைன்னா உள்ளே தான் போட போகுது, உள்ளே தான் இருக்க போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. பெரியவங்களுக்கே இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் லைனிங்கில் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் நம்மளோட அந்த ஸ்கர்ட்டோட மெயின் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் எந்த ஒரு கேல்குலேஷனும் போடல,
கால்குலேஷன்லாம் போட்டால் அது வந்து எப்படி சொல்கிறது, பர்ஃபெக்டாகவே வராது. எனக்கு வந்ததில்லை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. நான் அதனால் ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை நான் கட் பண்ணி எடுத்துருவேன். நம்ம கால்குலேஷன்லாம் போட்டால் ஒன்று நமக்கு கரெக்டாக வர வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஒன்று கம்மியாக வந்துடும், இல்லை அதிகமாக போயிடும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்காது எனக்கு பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு அதை அப்படியே மடித்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எனக்கு ப்ளீட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ள கிளாத்தை நான் இப்படி தான் கட் பண்ணி எடுத்துருவேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நம்ம நல்லா அயன்லாம் பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாருன்னா டெய்லர்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து தைக்காதீங்க. இடையில கொஞ்சம் கேப் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எனக்கு அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும், கட்டி வரும், நிறைய பிரச்சனை இருக்குது. இடையில எந்திரிச்சு ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. தண்ணி நல்லா இன்டேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அதுலேயே உட்காந்து பண்ண வேண்டாம். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இதை நம்ம இந்த படிமான தையலும் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா புஷ்ஷுன்னு இந்த கிளாத்தெல்லாம் தூக்கிட்டுருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டா மற்ற ஃப்ராக்குமே வேலை முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து வர ஒரு எனக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வருமோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு யாருக்கு எது தேவையோ அது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அதில் எதாவது புரியல, எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. நான் இப்போ லைனிங்கை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லரிங்கில் ரொம்ப ஆர்வம் அதிகம். பட் நம்ம உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய புதுசாக பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. பட் வந்து உடம்பு அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. உலகத்தில் உள்ள மொத்த ப்ராப்ளமும் நமக்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் யாருக்குன்னா அந்த மாதிரி டெய்லரிங்கில் இருக்கவங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ பேருக்கு, எத்தனை பேர் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எத்தனை ஸ்டிச்சு நமக்கு தேவையோ அத்தனை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கேன். இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது பீகாக் க்ரீனு வித் ரெட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்தது. அயன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தச்சு போடும்போது தான் அதனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் செம்மையாக இருக்குது. பாருங்கள், இதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. இதே ஒரே பாப்பாவுக்கு தான் நம்ம இது ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இதனோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன் பாருங்கள். இதுதான் மாமுக்கான ட்ரெஸ்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.